அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சொல்லுங்க மதினி, ரொம்ப முக்கியமான விஷயத்த பேசணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. என்ன பேசணும்? அது ஒண்ணு இல்ல மதினி, பொண்ணுக்கு 7 மாசம் ஆச்சு. ஆமாங்க. அதான் வளையல் எப்ப போட்டுக்கலாம்னு பேசிட்டு போலான்னு. என்னன்னா வளையலா? ஓய் ஓய் மதி, என்னங்க? என்ன பேச வந்திருக்காங்க? வளைகாப்புங்க. என்ன 7 மாசத்துலேவா? ஏங்க? மதி அடி வாங்குவ, சும்மா தெரியாத மாதிரி கேட்காத. என்னங்க 7 மாசம் முடிய போகுது, பிறகு வளையல் போட வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாம். 9 மாசம் இல்ல 10 மாசம் போட்டுக்கலாம். என்னது 9 10? என்ன பேசுறீங்க? அது கூட எனக்கு குழந்தைய பறந்துரும். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப என்ன, எவ்வளவு வளையல் வேணும்னு சொல்லு, நான் உனக்கு கை நிறைய போட்டு விடுறேன். நீயும் அந்த சவுண்ட கேட்டுக்கோ, நம்ம பாப்பாவுக்கும் கேட்க வை. இந்த மாதிரி வளையல் போட்டு உங்க வீட்டுக்கு போற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னங்க இதெல்லாம் சம்பிரதாயங்க, முறைப்படி செய்யணும். நீ இந்த பக்கம் வா, நான் பேசிக்கிறேன். என்ன பேச போறீங்க? ஏதாவது பேசிக்கிறேன். இங்க பாரு மதி, இன்னும் குழந்தை பிறக்க 2 மாசம் இருக்கு. இப்பவே வளையல் போட்டு உங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்து குழந்தை பிறந்த பிறகு 1 மாசம் இருந்துட்டு தான் வருவ. எத்தனை நாள் நான் இங்க தனியா உட்காந்துட்டு இருக்கிறது? சரிதான். அதுக்காக எங்க அம்மா என்ன பாத்துக்க வேணாமா? என்னன்னா உன்னை பாத்துக்குவாங்களா? மதி, உன்னை பாத்துக்கிறதுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நான் உன்னை பாத்துக்கிட்டா போதும். அப்பனா என்ன விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றீங்க? சொல்லுங்க, என்னை விட்டுட்டு இருக்க முடியுமா முடியாதா? மதி, உனக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகம்தான். கொழுப்பா? ஆமா, நல்லா கூடி போச்சு. என்னங்க? என்ன, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுங்கிற வார்த்தைய எத்தனை தடவை கேட்டு வாங்கிக்கிற? பிச்சு போடுவேண்டி. என்னங்க அதுல ஒரு சந்தோஷங்க. இருக்கும். சரி, அவங்க ஏதாவது பேசி முடிவெடுத்துட்டு போறாங்க. வழிவிடு, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். பேசாம இருங்க, அத்தை பேசிக்குவாங்க. அதெல்லாம் அத்தை பேசிக்குவாங்கங்க. எனக்கு சாதகமா இல்ல. நான் பேசதான்ப்பா செய்வேன். சரி, ஓகே, பார்க்கலாம். பாக்குறேன். என்னங்க சொல்றீங்க? 7 மாசத்துலயே வளையல் போடவா? ஆமாண்ணே, 7 மாசம் முடிய போகுது. அதான் மாச கடைசியில வளையல் போட்டு கூட்டிட்டு போயிட்டா அப்புறம் இன்னும் 2 மாசத்துக்குள்ள குழந்தை பிறந்துக்கூடும். நானும் என் மகளை கொஞ்ச நாள் வச்சு பாத்துக்குவேன். உங்க ஆசையும் நியாயம்தான். ஆனா என்னண்ணே? அது வந்து வாசுகி. என்னங்க உங்களால கண்டிப்பா முடியும். அப்படியே மெதுவா ஸ்டெப் வைங்க. இல்லங்க, ஆள் எடுத்து வைக்க. என்னங்க கண்டிப்பா உங்களால முடியும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அசைவு கொடுத்தாதாங்க அப்புறம் நீங்க நார்மலா நடக்க முடியும். புரியுது வாசுகி, ஆனா என்னால. என்னங்க முடியும், நான் உங்களை புடிச்சுக்கிறேன், விட மாட்டேங்க. நீங்க விட மாட்டீங்கங்க, அது எனக்கு தெரியும். நான் தான் ஸ்லிப் ஆகி உங்க மேல. வேண்டாங்க, உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. இன்னும் வந்துகிட்டோம். என்னங்க வினோ அண்ணா ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் தானே வருவாங்கன்னு சொன்னீங்க. இதெல்லாம் எக்ஸசைஸ்ங்க, அப்பப்போ கம்ப்ளீட் பண்ணணும். நீங்க பாருங்க, முந்திலாம் உங்களால எழுந்து நிக்கவே முடியல. இப்ப என்ன பிடிச்சி எழுந்து நின்னுட்டீங்களா இல்லையா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் வைங்க. என்னங்க திரு, என்னங்க ஆச்சு? ஒண்ணு இல்லங்க. ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களா? சரி, ஓகே, மெதுவா. ரொம்ப கஷ்டப்படாதீங்க. அது மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குனாலும் என்கிட்ட சொல்லிடுங்க, ஓகேவா? சரிங்க வாசுகி. வாங்க மெதுவா. அம்மா. அப்படித்தான் சூப்பர்ங்க. அப்படி காலத்துக்கு மெதுவா வைங்க. வாசுகி. முடியுங்க. சூப்பர்ங்க, பாத்தீங்களா? ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்க. ஆமா வாசுகி. ஓகே, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? என்னங்க? சொல்லுங்க வாசுகி. ஏங்க ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருங்கங்க. டாக்டர்ஸ்லாம் 5 மாசம் ஆகும், 6 மாசம் ஆகும், இல்ல வருஷ கணக்கா கூட ஆகலாம்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, இப்ப 2 மாசம் தான் ஆகுது. உங்களுக்கு எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு பாத்தீங்களா? அதனால ஒவ்வொன்னையும் சந்தோஷமா பண்ணுங்க, சீக்கிரம் சரியாயிடும். சரிங்க வாசுகி. சரி, வாங்க. இன்னும் ஒரு 2-3 ஸ்டெப், ஓகேவா? வாசுகி, என்னங்க? ஒண்ணு இல்லைங்க, நீங்க நடங்க. வாசுகி. என்னங்க? சொல்லுங்க, என்னாச்சு? அது வந்து என்னங்க வாசுகி?
ஆமாமா இரு வாசுகி படிப்பு விஷயமா ஊட்டிக்கு போயிருக்கான். சரத்து கொங்கங்குளம் கிராமத்துக்கு போயிருக்கான். சரத்து கேஸ் விஷயமா கொங்கங்குளம் கிராமம் வரைக்கும் போயிருக்கான். ஆனா திரு வாசுகி எக்ஸாம் முடிஞ்சதும் வருவான். அவனை கூட விட்டுருங்க. ஏன்னா வாசுகி எக்ஸாம் முடிஞ்ச பிறகுதான் ஊருக்கு வர முடியும். அதுக்கு முன்னா உடனே இங்க வந்துட்டு கிளம்புடான்னு சொன்னா நல்லா இருக்காது. ஆனா சரத்து சக்கரவர்த்தி சார்ல இங்க வரணும்ல. அதுக்கு 7 மாசம்னா இந்த டிசம்பர் முடிய போகுது. அதுங்களே எப்படி? ஓ அப்படி சொல்றீங்களானே? ஆமாமா நம்ம வீட்டுல நடக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் இது. நம்ம வீட்டு குழந்தைய சந்தோஷமா வரவேற்கிறது. அதுக்கு வீட்டுல உள்ள எல்லாரும் வரணும்ல. அப்பனா என்னென்ன சொல்றீங்க? அதாமா 9 மாசத்துல. அண்ணே தானே எங்க அப்பாட்டையும் சொன்னேன். வீடு பக்கத்துல தானே, 9 மாசத்துல கூட நம்ம வளையல் போட்டு நம்ம அப்படியே கூட்டிட்டு வந்து வச்சுக்கலான்னு. ஆனா இவ அப்பா 9 மாசத்துல ஃபர்ஸ்ட் வாரத்துல வளர்பற இல்லனே, 2வது வாரம் ஸ்டார்டிங்ல தான் இருக்கு. அது கூட நம்ம பிள்ளைக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? வளையல் போடாமே குழந்தை பெத்துக்கவான்னு கேட்டாரு. நியாயமான ஆசைதான். என்ன நியாயமானதா? இதெல்லாம் நியாயமான ஆசை இல்ல. என்னங்க சும்மா இருங்க. மாமா தான் கரெக்டா பேசிட்டு இருக்காங்கல்ல. கரெக்டாவா? ஏன் மதி, சரத் இன்னும் 2-3 நாள் இங்க ஊருக்கு வந்துருவான். தெரியுங்க, ஆனா அது எங்க அம்மாவுக்கு தெரியாதுல. ஏய் என்ன சொல்ற? ஆமாங்க, அம்மா காலையிலே போன் பண்ணி சொன்னாங்க, இப்படி உன் வளைகாப்பு விஷயமா நான் பேச வரப்போறேன்னு. அப்பவே நான் அத்தை கிட்ட சொல்லிட்டேன். என்னம்மா? உங்க பையன் என்ன விட மாட்டாங்களா, அதனால அம்மா 9 மாசத்துல வளையல் போட சொல்லுங்கன்னு. மதி என்ன சொல்ற? ஆமாங்க, இந்த டைம்ல எல்லாம் அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. நான் பாருங்க. இதுவும் அம்மா வீடு மாதிரிதாமா. உண்மைதாங்க, அம்மாவாவது இங்க அடிக்கடி வந்து பாத்துக்கிறாங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டா நீங்க எல்லாரும் அடிக்கடி எப்படிங்க வர முடியும்? அதுக்காக தான் அத்தைகிட்ட சொன்னேன், மாமா கிட்ட இப்படி சொல்லி பேச சொல்றேன்னு சொன்னாங்க. நீங்க எதுவும் பேசாம இருங்க, அத்தையும் மாமாவும் பாத்துக்குவாங்க. மதி என்னங்க? இல்ல இந்த டைம்ல நீ சொன்ன மாதிரி இல்ல அம்மா வீட்டுக்கு எப்போ போவோன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா நீ எனக்காக. ஐயோடா, உங்களுக்காக மட்டும் இல்ல, ஏய் நம்ம வீட்ல உள்ள எல்லாருக்காகவும், முக்கியமா என் அத்தைக்காக. ஓகே ஓகே, யாருக்காக வந்தா என்ன? நான் நினைச்சதான் நடக்குதே. தங்கச்சி சொல்லுங்கண்ணே. என் சம்மந்திட்ட சொல்லுங்க, இல்லாட்டி நான் கூட வீட்டுல வந்து பேச வரேன். அப்படி சம்மந்தி ஆசைப்பட்டாருன்னா சிம்பிளா நாமளா சேர்ந்து கூட மதிக்கு வளையல் போட்டுக்கலாம். அப்புறம் 9 மாசத்துல சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்லி ஒரு மண்டபம் பிடிச்சி கிராண்டா வச்சுக்கலாம். அண்ணே இருக்கட்டும் அண்ணே, 9 மாசத்துல நம்ம கிராண்டாவே செஞ்சுக்கலாம். நான் போய் என் வீட்டுக்கு சொல்லிக்கிறேன். இல்ல நான் கூட பேசுறேன். எங்க வீட்டு புள்ள என்னோட அபிப்பிராயத்தை நான் தானே வந்து சொல்லணும். சரிங்க அண்ணே, என் பொண்ணை நான் டெய்லி வந்து பாத்துக்கிறேன். இவங்க அப்பா வாரத்துல 3 நாள் 4 நாள் வந்து பாத்துக்கிறாரு. இதுக்கு மேல என்னென்ன வேணும்? அதுவும் இல்லாம எங்க வீட்டுல என் பொண்ணு இருக்கிறத விட இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இருக்கட்டனே, நான் இவங்க அப்பாட்ட பேசிக்கிறேன். சரிம்மா. வைரம் சொல்லுங்கண்ணே. 9 மாசத்துல ஒரு நல்ல நாளா பாரு. அப்ப எல்லார்கிட்டயும் சொல்லி நல்லா கிராண்டா வச்சுக்கலாம். சரிண்ணே, உடனே பாத்துடலாம். ஏன்னா 7 முடிய போகுது, இன்னும் 1 மாசம் தான் ஊட கிடக்கு. ஆமாண்ணே. அதனால நல்ல நாள் நல்ல நேரம் எல்லாத்தையும் பாத்துட்டு வைரம். சரிண்ணே, என் பொறுப்பு நான் பாத்துக்கிறேன். நல்ல நாள் பார்த்ததும் நான் சொல்லிடுறேம்மா. அன்னைக்கு நம்ம மண்டபம் பிடிச்சி எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சரிங்கண்ணே, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? என் பொண்ணு எப்படி இருக்கான்னு கேக்குற இடத்துலயா கட்டி கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்து எதா இருந்தாலும் செய்யுங்க, எனக்கு சந்தோஷம் தானே. சரிம்மா. வைஷு சொல்லுங்கங்க. சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணு, சாப்பிடாம விடாத. சரிங்கங்க. அப்புறம் நானும் வைரமா ஆபீஸ்க்கு போக வேண்டியிருக்கு. வீரா அப்பா, நானும் இத கிளம்புறேன்ப்பா. இல்லடா நானும் என் தம்பியும் பாத்துக்கிறோம். நீ கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்துட்டு வா. சரிங்கப்பா. வைஷு பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேங்க. சாலா சமையல் வேலை பாத்துட்டு இருக்கா. முடிஞ்சதும். சரிம்மா, சீக்கிரம் சாப்பிடுங்க. தங்கச்சி நான் கிளம்பட்டுமா? சரிங்கண்ணே. ஓய் கரெக்டா பேசுனேனா? சூப்பரா பேசுனீங்க. சரி ஓகே, நான் கிளம்புறேன், பாத்துக்கோ. சுகி, வாசுகி என்னங்க? என்னங்க வயிறு வலிக்குதுங்க. என்னங்க என்ன சொல்றீங்க? வயிறு வலிக்குதா? ஆமாங்க, திடீர்னு வயிறு. என்னங்க நீங்க மெதுவா உட்காருங்களா? நான் பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் ஸ்டடியா. இல்ல நான் உங்களை உட்கார வச்சிருவேன். என்ன பிடிச்சுக்கோங்க. ஐயோ வாசுகி, வயிறு வலிக்குது. ஒண்ணு இல்லைங்க, லேசாதான். நீங்க மெதுவா உட்காருங்க. பாத்துங்க. ஓகே. என்னங்க மெதுவாங்க. உட்காந்துக்கிட்டீங்களா? ஓகே வாசுகி. என்னங்க பெயின் ரொம்ப இருக்கா? ஆமாங்க, வயிறு திடீர்னு ரொம்ப வலிக்குது. ரொம்பவா? என்னங்க வாசுகி, போன் எடுங்க, வினாவுக்கு கால் பண்ண. எதுக்குங்க? என்னங்க எதுக்குன்னு கேக்குறீங்க? சீக்கிரம் அங்க உங்க பக்கத்துல தான் இருக்கு, எடுங்க. என்னங்க வினோடாட்ட என்ன சொல்ல போறீங்க? ஐயோ வாசுகி, உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக வேண்டாமா? சீக்கிரங்க, எனக்கு பயமா இருக்கு. போன் எடுங்க, வினோவை வர சொல்ல. என்னங்க இன்னும் குழந்தை பிறக்க 3 வாரத்துக்கு மேல
இருக்குங்க. அதுங்கள எப்படி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஐயோ வாசுகி, புரிஞ்சுக்காம பேசாதீங்க. நான் ஓகேனா பிரச்சனை இல்ல. என்னைய பாத்துக்கவே நீங்களாம் தேவைப்படுது. நான் எப்படி திடீர்னு உங்களை ப்ளீஸ் வேண்டாங்க. வினோக்கு கால் பண்ணுங்க. இல்லைன்னா நானாவும். என்னங்க, நான் எடுத்து கால் பண்றேன். சீக்கிரம் சீக்கிரம் வாசுகி. நீங்க 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 முத உட்காருங்க. இல்ல நான் இப்படி இருக்கேன். முத வினோக்கு கால் பண்ணுங்க. இதோ பேசுறேங்க. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிற வாசுகிக்கு இப்ப முடியல. என்னதும் என்னால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியலையே. வாசுகிய நல்லா பாத்துக்குவேன்னு சொன்னேன். ஆனா இல்ல என்னால முடியும். என் வாசுகிய நான் பாத்துக்குவேன். வினோக்கு கால் பண்ணட்டும். இல்லைன்னா என்னால முடியும். நான் கூட்டிட்டு போறேன். அப்படி நான் விட்டுற மாட்டேன். எனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் செய்யற வாசுகிய நான் விட்டுருவேனா? விட மாட்டேன். கடவுளே, எனக்கு தைரியத்தை கொடு. பிரசவங்கிறது பொண்ணுங்களுக்கு மறு ஜென்மம். வாசுகி இத விரும்பி ஏத்துக்கலனாலும் ஒரு குழந்தைக்காக 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தது. என் வாசுகிய கைவிட்டுறாத. ஓகேனா? வாசுகி, வினோ வரானா? ஆமாங்க, பக்கத்துல தான் இருக்காங்களா? 5 நிமிஷம் வரேன் இருக்காங்க. வாசுகி, ரொம்ப முடியலையா? ஆமாங்க, வயிறு என்னன்னு தெரியல. ரொம்ப என்னங்க, இன்னும் டெலிவரிக்கு தான் 3 வாரத்துக்கு மேல இருக்குன்னு சொன்னாங்கல்ல. எதுக்குங்க இப்பவே வலிக்குது? அதான் வாசுகி தெரியல. வாசுகி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க சமாளிச்சுக்குவீங்கல்ல? நீங்க பாருங்க, ரொம்ப முடியலாட்டி உடனே சொல்லுங்க. என்னால முடியும். நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். இல்லங்க, நான் பக்கத்துல தான் இருக்காங்களா? இப்போ வந்துருவாங்க. வாசுகி, என்னங்க? எதா இருந்தாலும் சரி, ரொம்ப தைரியமா இருங்க. நான் எப்பவும் உங்க கூடயே தான் இருப்பேன். இது பிரசவ வலின்னு சொன்னாலும் ரொம்ப தைரியமா இருங்க. வயித்துல குழந்தையோட என்னாலும் உங்களை பார்க்க முடியும்னு என்னையும் ஒரு குழந்தை மாதிரி இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டீங்க. இந்த மன தைரியம் பொண்ணுங்களுக்கு மட்டும்தாங்க உண்டு. அதனால தைரியத்தை இழந்துடாதீங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ஓகேவா? சரிங்க. என்னங்க, நான் வேணா சுடுதண்ணி ஏதாவது? இல்லங்க, ஒண்ணு வேண்டாம். ஒரு மாதிரி வயிறு ஃபுல்லா சுளுன்னு குத்துது. இப்போதைக்கு ஒண்ணு வேண்டாங்க. வேணா நான் வரட்டும், ஹாஸ்பிட்டல் போலாம். சரிங்க. வினோ சீக்கிரம் வாடா. வினோ, நான் கஷ்டப்படுவேன்னு அசுகி வலிய தாங்கிட்டு அமைதியா இருக்காங்கடா. அவங்க முகத்துல எவ்வளவு வேதனை இருக்குன்னு எனக்கு புரியுது. வினோ சீக்கிரம் வாடா. திரு, வினோ 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 சீக்கிரம் வா. இருங்க, வரட்டுங்க, பதட்டப்படாதீங்க. நான் தைரியமா இருக்கேன். ஓகே. திரு, சீக்கிரம் வா, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். ஓகே பதட்டப்படாத, நான் பாத்துக்கிறேன். தங்கச்சி போலானா? சீக்கிரம்டா, சீக்கிரம். சிந்து, சின்ன பிள்ளையா இருக்கும்போது முத உன்னை விட்டு இந்த ஊரை விட்டு நான் போனேன். அப்போ இதே கஷ்டத்தை அனுபவிச்சேன். திரும்பவும் அதே மாதிரி ஒரு வழி. ஏன் சிந்து, உன்னை எனக்கு பிடிக்குங்கிற ஒரே காரணத்துக்காகவா என்ன இப்படி கஷ்டப்படுத்துற? என்னை எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டியா? என்ன சொன்ன? டேய், இருடா கைய. நீ யாரா? நீ யார் எங்க அப்பா மேல கைய வைக்க? அவ்வளவுதான். எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி என்ன பார்க்க வராத. வரவே வராத. எனக்கு பிடிக்கலடா. உன்னை எனக்கு பிடிக்கல. இந்த சோகம் இங்கு சுகமானது, அது வரமாக நீ தந்தது. நீ மறந்தாலுமே உன் காதல் மட்டும் என் துணையாக வருகின்றது. ஆறாத காயங்கள் என் வாழ்க்கை பாடமா, இனி தீயே வைத்து எரித்தாலும் என் நெஞ்சம் வலியே மிக கொடுமையான வலி எதுனா இந்த காதல் வலி மட்டும்தான். அன்புக்காக இயங்குற மனசு எப்பவும் கஷ்டப்படதான் செய்யும். இதான் உலக நியதியோ என்னமோ. எனக்காக பிறந்தவன் நீதான். உன்ன வாழ்நாள் ஃபுல்லா நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா சிந்து, உனக்கு புரியும். நிச்சயம் ஒரு நாள் புரியும். அப்ப என்ன தேடி வருவ. உனக்கு அப்பா அம்மா எல்லாம் பெருசுதான். நான் அதை இல்லைன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு என் அப்பா தான் எல்லாம் நினைக்கிறனால தானே உன் குடும்பத்தையே நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கும் போது நீ உன் குடும்பத்து மேல பாசமா இருக்கிறது ஒண்ணு தப்பு இல்ல. ஆனா ஒரு நாள் நீ என்ன புரிஞ்சுக்குவ. என் கஷ்டம், என் வேதனை, இதனால நான் இப்படி இருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பா நீ புரிஞ்சுக்குவ. சிந்து,
சின்ன பிள்ளையில நீ வந்து என்ன பார்க்கும் போதெல்லாம் சித்து இப்படி எல்லாம் இருக்காதடா, நீ சிரிச்சுக்கிட்டே இரு, அதுதான்டா எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவ. உனக்காகவே சிந்து, உனக்காகவே என்னைக்கு உன்னை பெங்களூர்ல வச்சு பார்த்தேனோ அன்னைக்கு நான் சிரிக்க ஆரம்பிச்சது உனக்கு பிடிக்குங்கிறதுக்காக. இப்போ இப்போ என் சிரிப்பை தொலைச்சிட்டு நிக்கிறேனா அதுக்கும் நீதான் காரணம். இல்ல என் சிந்து என் மேல வச்சது உண்மையான பாசம். அதான் இப்ப மறந்திருக்கலாம், அப்பா அம்மாக்காக என்ன வெறுக்கலாம். ஆனா இதெல்லாம் நீ நடிக்க தான் முடியும் சிந்து. உண்மையிலே மனசார நீ என்ன வெறுக்க முடியாது. நமக்குள்ள பந்தம் அப்படிடி. வருவ, சீக்கிரம் என்ன தேடி வருவ. நான் ஏன் எப்படி இருக்கணும்? நான் எப்பவும் போல சிரிச்சு சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன்னா நீ எப்பவும் எனக்கானவ. என்ன தேடி வருவ சிந்து. சித்து சிந்து சித்து சிந்து சிந்து என்ன தேடி வந்திருக்கியா? சிந்து சித்து இங்க. சித்து சிந்து சாரி சித்து, என் மேல கோபமா? சிந்து நான் என்ன சொன்னாலும் நீ கேப்ப, ஆனா நீ என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம உன்னை போன்னு விரட்டிட்டேன். சித்து சாரி. ஏய் சிந்து, நமக்குள்ள என்ன சாரி? அப்பனா என் மேல கோபம் இல்லையா? உண்மையா? உண்மையா? ஆமாண்டா. அப்பனா டேய் சித்து. டேய் அட்டி வாங்குவ, ஒழுங்கா கீழே இறக்கி விடு. அதெல்லாம் முடியாது. என்ன நீ எவ்வளவு கஷ்டப்படுத்தின. டேய் சித்து. முடியவே முடியாது. சாரி கேளு. சாரியா? சாரி கேளு. டேய் கொன்றுவேன். நீதாண்டா எங்க அப்பா சட்டையெல்லாம் பிடிச்ச எருமை. என்னை எந்த அளவுக்கு அளவிட்ட தெரியுமா? நீதாண்டா சாரி கேட்கணும். இல்ல ஆஹா, நீ என்ன கஷ்டப்படுத்தின? நீ முகம் கொடுத்து பேசல என்னதோ நான் அழுதுட்டேன் தெரியுமா? என்ன அழுதியா? ஆமாமா. அச்சோ பாவம். என்ன பாவமா? நான் என்ன நாய்க்குட்டியா? ஆஹா, நாய்க்குட்டி எல்லாம் பாவம் இல்ல, இந்த மனுஷ குட்டி தான் பாவம். டேய் சித்து. இங்க பாரு, ஒழுங்கா சாரி கேட்கல ஆஹா, என்ன பண்ணுவியா? விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்ன விட மாட்டியா? மாட்டேமா, கண்டிப்பா விட மாட்டேன். ஒழுங்கா சித்து என்ன மன்னிச்சுக்கோ, சாரின்னு கேளு. ஆஹா, எனக்கு நல்ல ஜாலியா தான் இருக்கு. நான் எதுக்காக சாரி கேட்கணும்? உனக்கு தான் என் வெயிட் தாங்க முடியாது. சாரி கேட்டு என்ன விட்டுரு. ஏட்டா, எவ்வளவு நேரம் இப்படி தூக்கிட்டு இருப்ப? காலம் ஃபுல்லா. டேய் இதெல்லாம் லவ் டைலாக்டா, பேச நல்லா இருக்கும். ஓய், என்ன பேச்சுக்கு பேசுறவன் நினைச்சியா? நான் சித்தார்த் அபிமன்யு. நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்வேன். யாரும் முடியாதுன்னு சொல்றதையும் செஞ்சு காமிப்பேன். என்கிட்ட உன் போட்டி வேண்டாம். டேய் உன்னை பத்தி நீயே பெருமையா பேசிக்க கூடாதுடா, அதெல்லாம் நாங்க பேசணும். சரி அப்பனா பேசு. ஆஹா, பேசு. என்ன பேசணும்? இனி என்ன பார்த்தா பேசாம இருக்க மாட்டியே? ஆ, இருக்க மாட்டேன். என் மேல கோபம் போச்சா? ஆஹா, அதெல்லாம் போகல. ஓய், நான் தான் உன் மேல கோபப்படணும். டேய் எங்க அப்பா சட்டையை பிடிச்சது நீடா. பார்க்க போனா நான் உன்கிட்ட பேசவே கூடாது. ஓய், அதுக்காக? டேய் சித்து மரமண்ட, உனக்கு புரியலையா? என்ன புரியலையா? உனக்கு என்ன பிடிக்குமா? என்ன இப்படி கேட்டுட்ட? நீ இல்லாம ஒண்ணு இல்லம்மா. தெரியுதுல. அப்பனா நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? எங்க அப்பா என்ன பேசினாலும் சரி, எனக்காக நீ அமைதியா இருந்திருக்கணும். அமைதியா? எனக்காக அமைதியா இருந்திருக்கணும் சித்து. எனக்காக இத கூட செய்ய மாட்டியா? சொல்லுடா, எனக்காக இத கூட செய்ய மாட்டியா? சிந்து, எங்க அப்பா என்னதான் பேசட்டும், ஒரு அடி கூட அடிக்கட்டும், எனக்காக அமைதியா இருக்க மாட்டியா? அப்படி இல்லம்மா. சீ போடா, இதெல்லாம் சும்மா மேல பாசம் வச்சிருக்கிற மாதிரி நடிக்கிற. இல்ல சிந்து. இல்ல நீ விடு, நான் போறேன். ஹே, போகாத. இல்ல நான் போறேன். அதெல்லாம் போக முடியாது. நான் உன்னை விட மாட்டேன். விடவே மாட்டேன். சித்து விடு, நான் போறேன். விட மாட்டேன், விடவே மாட்டேன். இனி உன்னை நான் விட மாட்டேன். உங்க அப்பாவை சட்டையை பிடிச்சது தப்புங்கிறேல? சரி ஓகே, இனி உங்க அப்பா என்ன பேசினாலும் பொறுத்துக்கிறேன். ஓகேவா? சித்து நிஜமாவா? உனக்காக. சித்து. சிந்து. அச்சோ பாவம். தர்மா சொன்ன மாதிரி காதல் இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் காட்டும் போல மரத்தடியில உட்காந்து பைத்தியம் ஆயிட்டானா? அடடே பைத்தியமே. சிந்து. டேய் சித்தார்த். சொல்லு சிந்து. என்ன சொல்லு சிந்துவா? டேய் பைத்தியம் பிடிச்சவனே, என்னடா இப்ப தெரியுதுடா, இப்ப புரியவும் செய்து. காதல்ல தோத்தவன் எல்லாம் ஏன் தாடி வச்சுக்கிட்டு கியா கியா கியான்னு தலையில அடிச்சுக்கிட்டே சுத்துறான்னு. என்னடா பாக்குற? ஐயோ ஐயோ, சும்மா மாசா கோட் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஐயோ உன்னை பார்த்தா எனக்கே ஆசை வரும். அந்த அளவுக்கு பிரைட்டா சுத்துவியேடா. இப்ப என்ன காஸ்டியூம் முதக்கண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு?
லவ் ஃபெயிலியரா? சொல்லுடா. எனக்கு என்னமோ ஜாலியா இருக்கு உன்னை பார்க்க. அதை விட சிரிப்பு சிரிப்பா வருது. ஏண்டா நீ அப்ப தாடியெல்லாம் பெருசா வளர்த்து பக்கத்துல ஒரு நாயோட சுத்துவ? டிடே சித்து சொல்லுடா. சொல்றேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியா? பேசி உன்னை பார்த்ததும் என்னென்ன தோணுச்சோ எல்லாத்தையும் பேசிட்டேன். சரி, ஓகே. அப்ப நான் ஆரம்பிக்கிட்டா? ஆரம்பி. உன் பேச்சுக்காக தான் வெயிட்டிங். நம்ம கிட்ட எப்பவும் பேச்சு கிடையாதுடா தம்பி. அப்புறம் ஒன்லி ஆக்சன் மட்டும்தான். வினோ திரு பயப்படாத. ஒண்ணு இல்ல, டாக்டர்ஸ் பாத்துட்டு தானே இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல வினோ, என்னால எல்லாம் முடியும்னு குருட்டுத்தனமான நம்பிக்கை இல்ல. வினோ நான் வாசுகியை கஷ்டப்படுத்துறேனா? ஐயோ, என்ன திரு இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல வினோ, வாசுகியை யாரும் ஒரு வார்த்தை தப்பா பேசிடக்கூடாதுங்கிறக்காக அவங்க நான் கஷ்டப்படுத்துறேனா? டேய், இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது வாசுகியா அதுக்கு மேல கஷ்டப்படுத்துவாங்க. இதெல்லாம் பொல்லாத உலகம். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். பாரு, எல்லாம் நல்லதே நடக்கும்னு மனசுல நினைச்சுக்கோ. இல்லடா, எங்க வீட்டுல ஏதாவது ஒரு மூத்த பொண்ணுக்கோ இல்ல தங்கச்சிக்கோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா கூட இருந்து நான் பாத்துருந்தேனா ஓரளவுக்கு எல்லாம் தெரியும்டா. ஆனா எதுவுமே இல்லாம வினோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினோ. தைரியமா இருக்க வேண்டிய நேரம் திரு. அதுவும் இல்லாம உன்னோட வாசுகியோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். வினோ அப்புறம் வாசுகி இந்த குழந்தை பெத்துக்கிறது கூட அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அவங்களால அடுத்த குழந்தைய பெத்துக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் ஒத்துக்கிட்டேன். இதெல்லாம் தப்பு இல்லைல? டேய், ஏன்டா இப்படி புலம்புற? நீ செஞ்சா எல்லாம் சரிதான்டா. கண்டிப்பா உன்ன மாதிரி யாரும் பாத்துக்க முடியாதுடா. உன்கிட்ட இருந்து கத்துக்கலாம். ஒரு பொண்ணுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அவங்கள எப்படி நல்ல விதமா நடத்தணுங்கிறத. நீ ஜென்டில்மேன்டா. சும்மா புலம்பாத. ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. வெயிட் பண்ணு, சீக்கிரம் வந்து சொல்லுவாங்க. ஓகே வினோ, கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. சரிடா. டிடே திரு, டாக்டர் வராங்க. மேம். சார், நோ ப்ராப்ளம். அவங்களுக்கு வந்தது சூட்டு வலிதான். சூட்டு வலியா? மேம், அப்படின்னா என்ன? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. வாசுகி நல்லா இருக்காங்கல்ல? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். பிரசவத்துக்கு முன்ன அப்பப்போ இந்த மாதிரி வலி எல்லாம் வர்றது சகஜம்தான். நோ ப்ராப்ளம். மேம், வாசுகி நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்காங்க சார். வலி இப்போ உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. வலி குறைஞ்சிருச்சா? மேம், குழந்தை? அவங்களுக்கு இன்னும் 3 வீக்ஸ் இருக்கு குழந்தை பிறக்க. ஆனா குழந்தை தலை திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 வீக்ஸ்ல எப்ப வேணாலும் வலி வரலாம், குழந்தை பிறக்கலாம். இன்னும் 2 வாரத்துல? ஆமா சார். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. தனியா உங்களை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. இல்ல உங்களுக்கு சிரமமா இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லா நான் தான் பாத்துட்டு இருக்கேன். அதனால நீங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறது ரொம்ப நல்லதுதான். ஹாஸ்பிட்டல்லையா? என்ன பண்றீங்க சார்? அது நான் வாசுகி கிட்ட இப்ப கேட்டேன். அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க முடியாது, என் ஹஸ்பண்ட நான் பாத்துக்கணும். ரெகுலரா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவங்க தான் பாக்குறாங்களாமே. ஆமா மேம். அதனால நான் வீட்டுக்கு தான் போவேன்னு சொல்றாங்க. நீங்க வேணா உங்க ஒய்ஃப் கிட்ட பேசி பாருங்க. ஓகே சொன்னா இன்னைக்கே நீங்க அட்மிட் ஆயிடுங்க. அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். வினோ, எல்லாம் ஓகே தான்டா. ஆனா ஊர்ல இருந்து அப்பா அம்மா கால் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி. ஆமாண்டா, டெய்லி வீடியோ கால் பேசுவாங்க. யோசிச்சுக்கோ. ஆனா வினோ, வாசுகிக்கு எப்ப வேணாலும் வலி வரலாமா? திடீர்னு நடுராத்திரி அப்படி எப்படியாவது வலி வந்துருச்சுன்னா? டேய், இனி நான் உன் கூடயே இருக்கேன். ஆபீஸ் விஷயத்த வீட்ல இருந்தே பாத்துக்கிறேன். ஓகேவா வினோ? நான் கூட இருக்கேன்டா, பயப்படாத. சரி, ஓகே. என்ன சார்? இல்ல மேம், இன்னும் 2 வாரம் வாசுகி இங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எங்க வீடு பக்கத்துல தான், 1 கிலோமீட்டர் தூரம் தான். அதனால இட்ஸ் ஓகே சார், உங்க விருப்பம் தான். இது நீங்க யாருக்கும் தெரியாம மெயின்டைன் பண்றனால இங்க இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குமேன்னு சொன்னேன். இல்ல மேம், நான் பாத்துக்கிறேன். அப்பனா ஓகே சார். இன்னொரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க. செக் பண்ண ஃபுல் டீடைல்ஸ் வந்துரும். அப்புறம் நீங்க கிளம்பலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கும் செக்அப்க்கு வந்துருங்க. ஓகே மேம். சரி, ஓகே. வெயிட் பண்ணுங்க. ஒரு 1/2 hour 1 hourல நீங்க வீட்டுக்கு போயிடலாம். ஓகே மேம். வினோ, டேய் பயப்படாத. டெலிவரி ஆகுற வரைக்கும் இதெல்லாம் சகஜம்தான். இல்லடா, வாசுகி வயிறு வலிக்குன்னு சொன்னதும் ஐயோ ரொம்ப பயந்துட்டேன்டா. சரி ஓகேடா. இனியாவது கொஞ்சம் நார்மலா இரு. நீ இப்படி இருக்கிறத பார்த்தா தங்கச்சி தான் கஷ்டப்படுவாங்க. ஆமாண்டா, நான் கஷ்டப்படும் போதெல்லாம் வாசுகி தான் எனக்கு ஆறுதலா இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு நான் தைரியம் சொல்லி நான் தான்டா பாத்துக்கணும். அதனால நான் நார்மலா இருப்பேன். கண்டிப்பா நார்மலா இருப்பேன், நல்லா பாத்துக்குவேன். அவ்வளவுதான்டா, இனி கவலைப்படாத. ஆனா இனி ஒவ்வொரு நாளும் வாசுகி கூட தான் இருக்கணும். கொஞ்ச நேரம் கூட வாசுகியை தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. சரிடா, பாத்துக்கலாம்.
போதுமா இல்ல? ஏய், இதுக்கு மேல என் மேல கைய வச்ச கைய வச்சா புள்ள பூச்சியெல்லாம் அடிக்கிறேங்கிற பாவம் உனக்கு வந்து சேரும்டா. அடச்சி. ஏண்டா பசுபதி, நீ என்கிட்ட எவ்வளவு வாங்கினாலும் அடங்க மாட்டியா? நானே என் சிந்து என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறாளே, பார்க்க மாட்டேங்கிறாளே ஃபீலிங்ஸ்ல உட்காந்து சரி ஓகே கனவுதான் காண்போமேனு அழகா கனவு கண்டுட்டு இருக்கேன். ஏண்டா எருமை, அத வந்து கெடுக்கிற. கனவு கண்டியா? ஏன் அப்படா நீ என்ன நினைச்ச? நானா பைத்தியம் பிடிச்சிருச்சோன்னு நினைச்சேன். பைத்தியம் கூடிய சீக்கிரத்துல உனக்கு பிடிக்கும்டா. இரு இரு இரு, அடுத்த தடவை என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணு, ஓங்கி நடுமண்டையில ஒரு போடு போடுறேன். என்னன்னா நடு மண்டையிலையா? ஆமாண்டா, அப்பதான் நீ பைத்தியம் ஆகுவ. நான் இவனை பைத்தியம் நினைச்சா இவன் என்ன பைத்தியமாக்க ஐடியா பண்றான். லவ் ஃபெயிலியர்ல இருக்கான், அதனால அவன் மூளை ஒழுங்கா வேலை பார்க்காது. நாம என்ன பேசினாலும் சரி கிறுக்க பிடிச்ச மாதிரி பேசாம இருப்பான்னு நினைச்சேன். ஆனா ஏன் கரகம் எனக்கு கிறுக்க பிடிக்குமே தவிர எவனுக்கும் கிறுக்க பிடிக்காது. டேய் டேய், என்னடா என்ன புலம்புற? அது ஒன்னும் இல்ல சித்தார்த்து, உனக்கோ லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீ எப்போ தாடி வச்சு நாய்க்குட்டிய வச்சுட்டு சுத்துவ? அடிங்க, உனக்கு வாங்கினது காணலைல? ஐயோ, போதும் 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 போதுங்கிற அளவுக்கு கொடுத்துட்ட, இனி வேண்டாம். பாரு, இனி ஒரு வார்த்தை பேசினா பிச்சு போடுவேன். நான் திரும்ப உட்காந்து என்னோட கனவுக்கு போறேன், புரியுதா? சிந்து கூடயா? ஓ முகர கட்டக்கூடிய கனவு காங்க முடியும்? சரிதான். இங்க பாரா, இந்த மரத்தடியை விட்டு நானா எழுந்திருக்கிற வரைக்கும் இங்க சுத்தி ஒரு காக்கா குருவி கூட சத்தம் போடக்கூடாது, புரியுதா? புரியுது. என்ன புரியுது? காக்கா குருவில சத்தம் போடக்கூடாது. அதுட்டு நான் வரும்போது சொல்லிக்கிறேன், சத்தம் போடாத போனேன். சத்தம் போடாத போன்னு சொல்லுவியோ இல்ல விரட்டி விடுவியோ? ஆனா இந்த இடத்த விட்டு எழுந்து போற வரைக்கும் நீ என் பக்கத்துல காவலுக்கு நிக்கிற. காவலுக்கா? ஆமாண்டா எருமை. அழகா அப்படியேவும் என்ன ஒரு கனவு தெரியுமா? அதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்ததாதான் ஏங்கிட்டு இருக்கேன்டா. அப்படிப்பட்ட ஒரு கனவை பொக்கி பொக்கி ஏசிக்கு எடுத்துட்டான். ஓய் போங்க போங்க, நீங்க போய் கனவு உலகத்துக்கு போங்க, நான் காவலுக்கு நிக்கிறேன். அது சிந்தி எவ்வளவு அழகா என்கிட்ட கோபப்பட்டா. அவளை சமாதானம் பண்ணி நான் அழகா பேசினேன். இந்த குரங்கு எல்லாத்தையும் கெடுத்துட்டான். சரி, திரும்பவும் நம்ம போய் சிந்துவை பார்க்கலாம். அடங்கொய்யால, இதுவும் ஒரு பொழப்பு. டேய் சித்தார்த், என்ன காமெடி பீஸா மட்டும் நினைக்காத. ஒரு தரமான வில்லனா சீக்கிரத்துல இறங்குவேன். இரு முத அந்த வைரத்தை ஏதாவது பண்ணிட்டு இந்த பழிய ஓ மேல போடுற. அப்போ தெரியும்டா என்ன பத்தி. தெரியும் சீக்கிரம் தெரியும். கத்துது பாரு. ஐயோ, ஆமா இது கத்தாதுன்னு சொல்றேன்ப்பா. எல்லாம் அந்த தர்மாவுக்கு தம்பியா பிறந்தேல அந்த நேரம். என்ன ஐதா, உங்க ஆள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. என்னது ஏன் ஆளா? சும்மா சொல்லுங்க ஐதா. ஓய், என்ன சொல்ற? அதான் ஐதா, வேணி. வேணிக்கு என்ன? என்ன ஐதா, என்னன்னு கேட்டுட்டீங்க? நீங்க இன்னும் 2 நாள் ஊருக்கு போறீங்களாமே? ஆமா, ஏதாவது சொன்னாலா? அச்சச்சோ, என்ன ஐதா, சொன்னாலாவான்னு கேக்குறீங்க? ஒரே புலம்பலா? ஆமா ஐதா. என்ன புலம்புறா? ஐதா, நீங்க ஊருக்கு போறீங்களா? அவங்க தனியா இருக்கணுமா? ஓஹோ. அப்புறம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாளாம். பாரா. சரி, இதெல்லாம் யார்கிட்ட சொன்னா? யார்கிட்ட சொல்லலன்னு கேளுங்க. என்னன்னா யார்கிட்ட சொல்லலனா? எல்லார்கிட்டயுமா சொல்றா? ஆமா ஐதா. எங்க என்ன பார்த்தா கண்டுக்கவே மாட்டேங்கிறாளே. ஏன் ஐதா, உங்களுக்கு வேணிய ரொம்ப பிடிச்சிருக்கோ? பிடிக்குமே, அன்னைக்கே சொன்னேனே. இல்ல சொன்னீங்க, ஆனா வேணிக்கு உங்களை அதான் தெரியல. ஐதா, மூஞ்சிக்கு நேரா ஒன்னதான் புள்ள பிடிச்சிருக்குன்னு சொல்லிட வேண்டியதானே? இல்ல பாரி, கண்டிப்பா அப்படி மட்டும் சொல்லிடக்கூடாது. ஏன் ஐதா? இல்ல, வேணி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. நீயே பாத்தீல, ஊர் தலைவன் மூர்த்தி. அவெல்லாம் ஒரு கிறுக்கன் ஐதா. ஊருக்குள்ள அந்த மாதிரி கிறுக்கே நிறைய பேர் இருக்காங்க. வேணி அதால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காமா. இப்ப நானும் அதே மாதிரி பிடிச்சிருக்குன்னு ஏதாவது சொல்லி எனக்கு ஒரு வேலை என் மேல இஷ்டம் இல்லாம இருந்து அப்புறம் அவ என்ன ஏதாவது நினைச்சுக்கிட்டா? வேண்டாம், என்ன அவ ரொம்ப நம்புறா. அந்த நம்பிக்கையை நான் பாழாக்க கூடாது. ஆனா ஒண்ணு, வேணி மட்டும் என்கிட்ட வந்து சரத்து எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், அடுத்த அவளை எப்பவுமே விட்டுற மாட்டேன். ஆஹா, இது கூட நல்லா தான் இருக்கு. சூப்பர் ஐதா, ஒரு பொண்ணோட மனச புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஆனா அவ எப்ப உங்ககிட்ட சொல்லட்டும், ஒன்னும் அவசரம் இல்ல. ஆனா என்ன, அவளுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்கலையா, அதான் ஒரு டவுட். டவுட்ட கிளியர் பண்ணிடலாமா? எப்படி கிளியர் பண்ணலாமா? பண்ணலாமே. ஓகே ஐதா. நீங்க ஊர்ல எத்தனை நாள் இருப்பீங்க? இன்னும் 2 டேஸ்மா.
ஊர் தலைவன் மூட்டி கேஸ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். எவிடன்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 2 or 3 days ஆகும். முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அச்சோ 2 or 3 டேஸா? சரி ஓகே, இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய். ஐட்டா ஐட்டா, சொல்லலாம் டைம் இல்ல. டைம் இல்லையா? ம் என்னம்மா வேணி வராளா? ஆமா ஐட்டா, இங்க பாருங்க, நான் என்ன சொன்னாலும் ஆமா சாமி போடணும். என்ன ஆமா சாமியா? ஆமா ஐட்டா, ஆமா சாமி போடுவீங்களா மாட்டீங்களா? அதெல்லாம் முடியாது. ஹலோ, கெத்த மெயின்டைன் பண்ணீங்க அப்பனா வேணியோட மனசை தெரிஞ்சுக்க முடியாது. யார் சொன்னா நான் கெத்துன்னு? ஓகே ஓகே ஐட்டா, பக்கத்துல வந்துட்டா. இங்க பாருங்க, திரும்பி மட்டும் பாத்துறாதீங்க. நான் என்ன சொன்னாலும் ஆமா சாமி. ஐட்டா, ஆமா சாமி இல்ல, ஆமா பாரி. கரெக்ட் கரெக்ட், ஆமா பாரி. சூப்பர் ஐட்டா, இதையே மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஓகே, வந்தாச்சா? சரத் ஐட்டா, சொல்லுமா. இங்க பாருங்க, நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லுவேன். நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. யார்கிட்டயுமா? ஆமா ஐட்டா, முக்கியமா வேணிக்கிட்ட. ஆமா ஐட்டா, ஏன்னா நான் இப்ப பேச போறது நம்ம வாழ்க்கைய பத்தி. இது மட்டும் வேணிக்கு தெரிஞ்சது தெரிஞ்சா? ஐயோ ஐட்டா, அவ ஒரு பொறாம புடிச்சவ. என்னது பொறாமையா? ஆமா ஐட்டா, அதுக்கு உங்க மேல ஒரு கண்ணு. என்னம்மா சொல்ற? ஆமா ஐட்டா, அந்த கண்ணு அவ்வளவுதான். நம்ம பேசுனத கேட்டுச்சு. கேட்டுச்சு. நல்லா இருக்காது ஐட்டா, நல்லாவே இருக்காது. சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? அதனால ஐட்டா, இப்ப நான் சொல்றத யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. சரிம்மா. இல்ல இல்ல, ஆமா பரி. ஓகே ஐட்டா, சொல்லட்டா? சொல்லே கேப்போமே. இதோ சொல்றேன். ஆமா பரி.